பிள்ளைகள், நாங்கள் இப்பொழுது என்னுடைய நுண்ணறிவு பயிற்சி 13 உள்ள வினாக்கள், முதல் பக்கத்தில் இருக்கின்ற 9 வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கங்கள் வழங்க போறேன். நீங்க கேட்டு தெளிவு பெறுங்கள். முதலாவது வினா, கடிகாரம் 5 மணிக்கு டாங் 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 என ஒரே விதத்தில் விட்டு விட்டு தொடர்ந்து 5 முறை ஒலி எழுப்பியது. அதற்கு செலவான நேரம் 6 செகண்ட்கள் ஆகும். அவ்வாறு அது 7 மணிக்கு 7 தடவைகள் எழுப்பும் ஓசையை கேட்பதற்கு எடுக்கும் ஆக குறைந்த நேரம் எவ்வளவு என்பது கேள்வி. இவங்களை கேள்வியை நன்றாக விளங்குற மாதிரி விளக்கம் தாரன் பாருங்கோ. ஒரு கடிகாரம் 4 தடவை டாங் 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 என ஒலி எழுப்புகின்றது. அதற்கு செலவாகின்ற நேரம் 6 செகண்ட்கள். இங்கே தரப்பட்டிருக்கிற தகவல் 6 செகண்ட்கள் செலவாகின்றது அதற்கு முழுவதற்கு. அதாவது இந்த கடிகாரம் 5 தடவை டாங் டாங் என்று ஒலிக்குது. அப்ப இதுல 4 தான் போட்டுருக்கு. 5 தடவை டாங் டாங் என்ற ஓசையை 5 தடவை ஒலிக்கின்றது. அப்ப நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எழுதியில நீங்க விளங்கி கொண்டால் சரி. சரி, 5 தடவை ஒலி எழுப்புவதற்கு 6 செகண்ட்கள் செலவாகின்றது. அவ்வாறு அது 7 மணிக்கு, இது 5 மணிக்கு ஒலி எழுப்ப 6 செகண்ட், 7 மணிக்கு ஒலி எழுப்ப எத்தனை செகண்ட் செலவாகும் என்பது கேள்வி. அப்ப இதுக்கு எங்களுக்கு தெரிய வேணும், ஒலி எழுப்புற கால அளவு இடைவெளிகளை பொறுத்து இருக்குது. இப்ப பாருங்கோ, 5 தடவை ஒலி எழுப்புகின்ற போது ஒரு இடைவெளி நேரம், 2 இடைவெளி, 3 இடைவெளி, மொத்தம் 4 இடைவெளிகள் தான் அந்த 6 செகண்ட். அதாவது முதல் தடவை ஒலி எழுப்ப ஆரம்பித்ததற்கும் இறுதி தடவை ஒலி முடிவடைவதற்கும் இடையில 4 தடவைகள் தான் இந்த 6 செகண்ட். அப்ப இதே போல 7 தடவை அது ஒலி எழுப்புவதற்கு, 7 தடவை நான் இங்க கோடுகளை போட்டு காட்டுறேன், 3, 4, 7. இந்த 7 தடவை ஒலிப்பதற்கு ஆரம்பித்து முடிக்கிற நேரம் எவ்வளவு என்பதுதான் கேள்வி. அப்ப 4க்கு 6 செகண்ட் என்றால் இந்த 7க்கு இடையில எத்தனை இடைவெளிகள் இருக்கின்றது? அந்த தூரத்தை நாங்கள் என்ன வேணும்? 1, 2, 3, 4, 5, 6. இது இந்த கம்பி தூண்கள் மாதிரி கேள்வி மாதிரி தான். அப்ப 7 தூண்கள் இருந்தால் 6 இடைவெளிகள் இருக்கும். இப்ப கிட்ட கையில 5 விரல்கள் இருக்கின்றது. நீங்க கையை எடுத்து பாருங்க, 5 விரல்களுக்கு 4 இடைவெளி தான் இருக்கு, 5 இடைவெளி அல்ல. ஏன்? கரை 2ம் இணையவில்லை. இப்ப இந்த 2ம் இணையாதபடியால்தான் 6 இடைவெளி. ஒரு வட்டமாக இருந்தால் அது 6 இடைவெளிக்கு 6 இடைவெளி தான், 6 தூண்ணுதான் 6 இடைவெளி இருக்கும். இப்படி வட்டமாக இருக்குமா இருந்தால் 6 இடைவெளிக்கு 6 இடைவெளி இருக்கும். எல்லாம் இணையுதானே? இங்கே இது 2ம் இணையுது, அதுபடியா இடைவெளி இல்லை. அப்ப இங்க 6 இடைவெளி, 4 இடைவெளிக்கு 6 செகண்ட் என்றால் இப்ப 6 இடைவெளிகளுக்கு எத்தனை செகண்ட் செலவாகும் என்பதுதான் கேள்வி. அது அதாவது எத்தனை மணிக்கு அழைக்கிறது? 7 தடவை. அதாவது அவ்வாறு அது 7 மணிக்கு 7 தடவைகள் ஒலி எழுப்ப, அப்ப 6 தடவை, 6 அது இங்க அளவில் 6ஆக இருக்க வேண்டும். அப்ப நாங்க இந்த 4 இடைவெளிகள் 6 செகண்ட் என்றால் இப்ப 6 செகண்ட் 4ஆல வகுத்தல் வேண்டும். 4ஆல வகுக்கிறது 4 1 4, 2 மீதி. இப்ப இந்த 2 வகுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? அடுத்த ஒன்றுக்கள் இடத்துக்கு அடுத்த தசம எழுத்தானம் வருவதில் தசம் போட்டு விட்டு இதுல 0 போட்டோம்னா இது கிட்டத்தட்ட 20 போல தோற்றம் அளிக்கும். 20 எல்லாத்து 2 4ஆல வகுத்தால் 5 என வருகின்றது. அது தசம் 5. அப்ப 2 4 பாதி ஆக என்பது கருத்து. அப்ப ஒரு தடவை ஒலி எழுப்புவதற்கு 1.5 செகண்ட் செலவாகின்றது. அதே போல 6 தடவை ஒலி எழுப்புவதற்கு 1.5 செகண்டை நாங்கள் 6ஆல் பெருக்குதல் வேண்டும். அப்ப 6 5 30 தசத்தை போடணும். 6 5 30, 3 மீதி, 6 1 6, 6 3 9. அப்போ 9 செகண்ட்கள் செலவாகும் என்பது கேள்விக்கான விடை விளக்கம் ஆகும். 9 செகண்ட்கள். இது நான் இப்ப தரத்துக்கு முதலே ஒரு மாணவி
முதலே ஒரு காணொலி அனுப்பி இருக்கிறார். அப்ப நீங்க அந்த காணொலியை பார்த்து கூடி உங்களை தயார் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா உங்களை ஒத்த மாணவிதான். அப்ப நான் இதுல என்ன சொல்றேன் என்றால், படிக்கிறதுக்கு நீங்கள் மற்ற உங்களை ஒத்த மாணவர்கள் தர விளக்கத்தை கண்டிப்பாக கேட்டு விடியளித்து பழகுங்கள். சரி, இனி இரண்டாவது வினாவை பார்வையிடுவோம். சம இடைவெளி தூரங்களை உடைய 4 பஸ் தரிப்புகளுக்கு இடையில், அதே மாதிரியான கேள்விதான். அப்ப அதுக்கிடையில இடைவெளி 1, 2, 3, இடையிலான தூரம் 12 கிலோமீட்டர். 12 கிலோமீட்டருக்கு 4 பஸ் கோல்டு இருக்குது சம இடைவெளியில். அப்ப மூன்று இடைவெளிகள் இருக்கின்றது. 4 பஸ் கோல்டுக்கு 1, 2, 3 இடைவெளிகள் இருக்கின்றது. அப்ப நாங்க ஒரு இடைவெளியை வந்ததுக்கு 12 4ஆல் வகுத்தா 3 கிலோமீட்டர் என்பதை தெரிகிறது. அவ்வாறு 8 பஸ் தரிப்படுகிறது. அவ்வாறு 8 பஸ் கோல்டுகள் அதே சம இடைவெளி தூரத்துல 8 பஸ் கோல்டு நிலையங்கள் இருக்குமா? இந்த 2 4 8 என்றால் இங்க 7 இடைவெளி இருக்கும். அப்ப நாங்க 7 இங்க 3, அதாவது இதுல 4 பஸ் அடிப்படுத்துகிறதுல 3 இடைவெளிகள். சாரி, அப்ப 3ஆல் வகுத்தால் 4 கிலோமீட்டர். அப்ப நாங்கள் 8 என்றபடியா 4 8ஆல் வகுத்தால் 4 8, அதாவது இங்க சம இடைவெளி தூரங்களில் 4 பஸ் அடிப்புகளில 3 இடைவெளி, அதுதான் 12 கிலோமீட்டர் என்றால் 12 3ஆல் வகுத்தால் 4 கிலோமீட்டர். அதே சம இடைவெளி தோன்றத்தை 8 பஸ் அடிப்படத்துக்கு 7 இடைவெளி, 7 4 28, 7 இடைவெளி, 7 4 28 கிலோமீட்டராக இருக்கும். விளங்கிக் கொள்ளுங்கள். இதே கேள்விக்கும் அந்த மாணவி விளக்கம் தந்திருக்கிறார். இது 28 கிலோமீட்டர் என்பதை அந்த மாணவி விளக்கம் தந்திருக்கிறார். இதற்கு 9 செகண்ட் என்பதையும் அந்த மாணவி விளக்கம் தந்திருக்கிறார். இனி அடுத்த கேள்விக்கு நான் பாருங்கள். அடுத்த கேள்வி, 3 நேர் கம்பிகளை ஒரு நீளமான கம்பியாக இணைக்க இரு இடங்களில் ஒட்ட வேண்டும். அது சரி. அதாவது 3 நேரான கம்பிகளை, இப்படியான 3 நேரான கம்பிகளை ஒரே நேர் கம்பியாக இணைப்பதற்கு எத்தனை இடத்தில் ஒட்ட வேண்டும் என்றால் 2 இடத்துல தான் ஒட்ட வேண்டும். அதற்கு சொல்லப்பட்டிருக்கு. 3 நேர் கம்பிகளை ஒரு நீளமான கம்பியாக இணைக்க இரு இடங்களில் ஒட்ட வேண்டும். எந்தெந்த இடத்துல ஒட்டணும்? இதுல ஒட்ட வேணும், இதுலையும் ஒட்ட வேணும். ஒட்டினா அது ஒரு நீள கம்பியா வரும். 3 கம்பி. அதே போன்று 6 நேர் கம்பிகளை ஒரு நீளமாக கம்பியாக இணைக்க எத்தனை இடங்களில் ஒட்ட வேண்டும்? அப்ப எங்களுக்கு தெரியும் 6 கம்பி என்றால் இப்படி 1 2 3 4 5 6. இப்ப எங்களுக்கு தெரியணும் அதுக்கிடையில எத்தனை இடைவெளி இருக்கு. அப்ப 6 கம்பிக்குள்ள 5 இடைவெளிகள் இருக்கும். அப்ப 5 இடைவெளியிலே ஒட்ட வேண்டும். அப்ப கேள்விக்கான விடை 5 என்பது ஆகும். கேள்விக்கான விடை 5. இனி 4வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். கவனிங்கோ. 30 cm நீளமான 3 கம்பிகளை ஒட்டுமிடங்களில் ஒன்றன் மீது ஒன்று வைத்து இணைத்து பின் 80 cm நீளமான கம்பி ஒன்று கிடைத்தது. அதாவது 30 cm நீளமான கம்பி இது சொல்லப்படுகின்றது. 30 cm நீளமான கம்பிகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்து ஒரு நீளமான கம்பியாக ஒட்டப்படுகின்றது. அப்ப 30 cm 3 கம்பி என்றால் அதுக்கு 2 ஒட்டு போயிருக்கும். 2 இடங்கள்ல ஒட்டப்பட்டிருக்கு. இந்த இடத்திலே ஒட்டப்பட்டிருக்குது, இந்த இடத்திலே ஒட்டப்பட்டிருக்குது. ஒட்டிய பின் இங்க கிடைத்த கம்பியின் நீளம் எவ்வளவு என்று இங்க சொல்லப்படுகின்றது? 80 cm. அப்ப எங்களுக்கு தெரிகின்றது இது ஆரம்பத்தில் இது 30 cm தான், இது 30 cm தான், இது 30 cm தான். ஆனா இங்க கிடைத்திருக்கிறது 80 cm என்றால் 90 cm 10 cm அந்த ஒட்டுமிடங்கள்ல விரியமாக்கி இருக்கின்றது. 10 cm என்றால் ஒரு பாகம்தான் விரியமாகும். ஒன்று அப்படியே இருக்கும், இது விரியமாகி இருக்குது. இது அப்படியே இருக்கும், இதுதான் விரியமாகி இருக்குது. அப்ப விரியமாகினது 2 பாகங்கள். அப்ப 10 2ஆல வகுத்தால் எங்களுக்கு தெரியுது விரியமானது 5 cm. இதுலயும் 5 cm. இப்ப கேள்வி என்ன? அதே போல் 30 cm வீத நீளமான கம்பிகளை ஒன்றன் மீது ஒன்று வைத்தோட்டினார்.
5 என்றால் எங்களுக்கு தெரியும், அதுக்கிடையில 4 இடைவெளிகள் இருக்கும். முதல்ல நாங்கள் 5ஐயும் 30ஆல் பெருக்கினா 150 cm கிடைக்க வேண்டும். அதாவது 5 கம்பிகளை 4 இடைவெளி இருக்கின்றது. 1 இடைவெளி, 2 இடைவெளி, 3 இடைவெளி, 4 இடைவெளி. 5 கம்பிகளையும் நாங்கள் 30ஆல் பெருக்கினா 150 cm கிடைக்கின்றது. ஏன் 5 30ஆல் பெருக்கினா 150 cm நீளம் பெறணும். ஆனா இங்க ஒரு ஒட்டுக்கு 5 cm வீதம் விரயமாகும். அதே போல அப்ப 150ல் 4 ஒட்டுக்களும் 20 போனால் 130 cm தான் அந்த கம்பியின் கிடைக்கிற கம்பியின் நீளமாக இருக்கும். அப்ப கேள்வி என்ன? ஒட்டிய பின் கிடைக்கும் கம்பியின் மொத்த நீளம் யாது என்பதுதான் கேள்வி. அப்ப நாங்க 20 cm கழித்தோமா இருந்தால் கிடைக்கிற கம்பியின் மொத்த நீளம் 130 cm என்பது கேள்விக்கான விடையாகும். நான் இந்த கேள்வியை என்னத்துக்காக விரைவாக சொல்லித்தாரன் என்றால், நீங்கள் இவ்வளவு விரைவாக நுண்ணறிவு பயிற்சிகளை செய்து பழகுங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய திறமை வழிகாட்டப்படும், உங்களுடைய பெறுபேறும் சாதகமாக அமைக்கும். சரி, இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒரு பெருந்தெருவில் 2 மின்கம்பங்களுக்கு இடையில் 3 கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. அவ்வாறாக தெருவில் 10 மின்கம்பங்களுக்கு இடையில் உள்ள கொடிகளின் எண்ணிக்கை யாது? அப்ப 2 மின்கம்பத்துக்கு இடையில இதுக்குள்ள கொடி கட்டி இருக்குது, இதுக்குள்ள கொடிகள் பறக்கின்றது. இந்த கொடிகள் எத்தனை பறக்கின்றது என்றால் 3 கொடி பறக்கின்றது. அதாவது இது மின்கம்பங்களுக்கு இடையில 3 கொடி இருக்கின்றது. அப்படி 10 மின்கம்பம் இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் 9 இடைவெளி இருக்கு. 2 4 6 8 9 இந்த மாதிரி கொண்டு போடுறோம். சரி, 2 4 6 8 10. 10 இடையில எத்தனை இடைவெளி இருக்கின்றது? 9. அப்போ 9 1 2 ஆகணும். சாரி, 9 1 2 3 4 5 6 7 8 9 இடைவெளிகள் இருக்கிறது. ஒரு இடைவெளியில 3 என்றால் 9 இடைவெளியிலேயும் 9 3ஆல் பெருக்கிறது. 9 3ஆல் பெருக்கினால் 27 கொடிகள் இருக்கும். அப்ப கேள்விக்கான விடை 27 கொடிகள். இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். சம இடைவெளி தூரங்களை, அதாவது அந்த கேள்வியை விளக்கம் தான் கவனிக்கோ. 6வது கேள்வி, மொத்தம் 9 கேள்விகள் நாங்கள் இப்போ விரைவாக பார்க்க போகின்றோம். இப்ப 6வது கேள்வி, சம இடைவெளி தூரங்களில் தூண்களை கொண்ட ஒரு சதுர காணியில் ஒரு பக்கம் 8 தூண்கள் காணப்பட்டன. அக்காணியை சூழ உள்ள தூண்களின் எண்ணிக்கை யாது? அப்ப சம இடைவெளியில ஒரு காணியா, சதுர காணியில ஒரு பக்கத்துல 8 தூண்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அப்ப கரை 2க்கு 2 மிகுதி 6 தூண்கள் இருக்கும். 2 4 5 இன்னும் ஒரு தூண் இருக்கு, 6 தூண்கள் இருக்கின்றது. 8 தூண் என்றால் கரையில மூலையில ஒவ்வொரு தூண், மிச்சம் 6ம் நடுவில் வருகின்றது. அப்ப இப்ப கேள்வி என்ன? இந்த சதுரக்காணியை சூழ உள்ள தூண்களின் மொத்த எண்ணிக்கை யாது? இந்த மூலைகள்ல இருக்கின்ற தூண் இது தடவை எண்ணப்படுகின்றது. பாருங்க, இந்த பக்கம் எண்ணப்படுது, இந்த பக்கம் எண்ணப்படுது. அப்ப இது இங்கேயும் எண்ணப்படுது, இது இங்கேயும் எண்ணப்படுது, இது இங்கேயும் எண்ணப்படுது, இந்த பக்கத்தாலையும் எண்ணப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும், 8 படி பார்த்தால் எண்ணாங்க 32. ஆனா இந்த தூண்கள் 2 தடவை எண்ணப்படுகின்றபடியால் ஒரு தடவை எண்ணினதை நாங்க கழிக்க மாட்டோம். அப்ப 4 தூணுக்கும் ஒவ்வொரு தடவையாக பார்த்தா 4 கழிக்கணும். 4 கழித்தால் மொத்தம் இருக்கின்றது 28 தூண்களாக இருக்கும். அப்ப கேள்விக்கான விடை 28 தூண்கள் என்பது ஆகும். இனி அடுத்த கேள்விக்கு செல்வோம். அடுத்த கேள்வி, 4 cm சம இடைவெளிகளில் தூண்களை கொண்ட ஒரு சதுரக்காணியில் ஒரு பக்கத்தில் காணப்பட்ட தூண்களின் எண்ணிக்கை 7 ஆகும். அக்காணியின் சுற்றளவு யாது? அதாவது கேள்விகளை மிக கவனமாக பின்பற்றுகின்ற போது எங்களுக்கு விடைய அணுகிறது மிக இலகுவானதாக இருக்கும். இப்ப இங்கேயும் சொல்லப்படுது, அதாவது சதுரக்காணி என்று சொல்லப்படுகின்றத 4 cm சம இடைவெளிகளை கொண்ட ஒரு சதுரக்காணி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த சதுரக்காணியில 7 தூண்கள், ஒரு பக்கத்துல 7 தூண்கள் இருக்கின்றது.
4 மீட்டர் சம இடைவெளி தூரத்துல தூண்கள் இருக்காம். ஒரு பக்கத்துல 7 தூண் இருக்காம். அப்ப இந்த காணியின் சுற்றளவு யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ 7 தூண் என்றால் நான் முதல் சொன்னது போல இங்கே 2 தூணை போட வேண்டும். மிகுதி 5 தூண்கள் இங்கே இருக்கும். 7ல அந்த கரையில 2 போட்டோம், 5 தூண்கள் இருக்கின்றன. அப்ப மொத்தம் 7 தூண்கள். 7 தூண்கள் என்றால் எத்தனை இடைவெளி இருக்கும்? 6 இடைவெளிகள் இருக்கும். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 இடைவெளிகள். அப்ப 6 இடைவெளி 4 மீட்டர் படி, 6 இடைவெளி 4 மீட்டர் படி. அப்ப 6 இடைவெளி 4 மீட்டர் படி, 6 4 24 மீட்டராக இருக்கின்றது ஒரு பக்கத்தின் நீளம். இந்த 24 போல 4 மடங்கு 4 பக்கங்களின் சமன் என்றபடியால் அதை 4ஆல் பெருக்கிறோம். 4ஆல் பெருக்கினா 16 1 மிச்சம் 8 9 96 மீட்டர் என்பது கேள்விக்கான விடையாகும். அப்ப கேள்விக்கான விடை 96 மீட்டர். இனி 8வது கேள்வியை நான் விளக்கம் தருகின்றேன். பாடசாலையின் 5ஆம் தர மாணவர்கள் ஒரு கலை விழாவுக்காக வரிசையில் நிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பெண் 2 ஆண்கள் அடுத்து ஒரு பெண் என்ற ஒழுங்கில் நின்றார்கள். இப்ப அந்த வரிசையில நிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிற்கிறார்கள், இப்படி நிற்கிறார்கள் வரிசையில. இதுல முதலாவது ஒரு பெண் பிள்ளை நிற்கிறா, 2வது ஒரு ஆண் பிள்ளை நிற்கிறா, அடுத்த 3ஆவதும் ஆண் பிள்ளையாக இருக்கின்றது, அடுத்தது பெண் பிள்ளை. அப்ப முதல் பெண், அடுத்து 2 ஆண், அடுத்த பெண், அடுத்து ஆண், அடுத்து ஆண், அடுத்து பெண் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். பாடசாலையின் 5ஆம் தர மாணவர்கள் ஒரு கலை விழாவுக்காக வரிசையில் நிறுத்தப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பெண் 2 ஆண்கள் அடுத்து ஒரு பெண் என்று ஒழுங்கில் நின்றார்கள். ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஒவ்வொரு பெண்கள் காணப்பட்டார்கள். அப்ப ஆரம்பத்திலேயும் ஒரு பெண், இறுதியிலையும் ஒரு பெண் காணப்படுகிறாள். அந்த வரிசையில இறுதியில நிற்கிறதும் பெண்ணாக இருக்கின்றாள். அவ்வரிசையில் காணப்பட்ட மொத்தம் 5 கலைவிழாக்க அவர்கள் ஒரு பெண் அடுத்து பெண்கள் ஆரம்பத்திலும் ஒவ்வொரு பெண்கள் அவ்வரிசையில் காணப்பட்ட பெண்களின் மொத்த எண்ணிக்கை 9. அப்ப பெண்களின் எண்ணிக்கை இங்கே சொல்லப்படுகின்றது 9 என்று. 1 2 3 இப்படி 9 பெண்கள் நிற்கிறார்கள். முதலாவதும் பெண், 9ஆவதும் பெண். அப்ப எங்களுக்கு தெரியணும் இதுக்குள்ள எத்தனை இடைவெளிகள் இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன, அங்கு நின்ற ஆண்களின் மொத்த எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும் 9க்கு இடையில 8 இடைவெளி இருக்கும். அதாவது இது ஒரு இடைவெளி, இது 2வது இடைவெளி, இதே மாதிரி 8 இடைவெளிகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடைவெளியிலேயும் 2 மாணவர்கள் என்றால் ஆண் பிள்ளைகள் என்றால் 8 இடைவெளியில 8 2ஆல பெருக்கினால் 16 ஆண்கள் நின்றிருப்பார்கள். இனி நான் இறுதி வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன். போட்டியில் வெற்றி பெற்ற குழுவில் இருந்த அங்கத்தவர் எண்ணிக்கை 7 ஆகும். அவர்கள் எல்லோருக்கும் நடுவர் கைலாகு கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கைலாகு கொடுத்து மகிழ்ந்தனர். அங்கே இடம்பெற்ற கைலாகு கொடுத்தல் நிகழ்ந்த தடவைகளின் எண்ணிக்கை யாது? அப்ப நடுவர் ஒருவர் நிற்கின்றார், மற்றது 7 பிள்ளைகள். அந்த போட்டியில பங்கு பெற்றது 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்ப வெற்றி பெற்ற குழுவிலே 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப நடுவர் என்ன செய்தார், வெற்றி பெற்ற குழுவிலே இருக்கிற 7 பேருக்கும் கைலாக கொடுக்கிறார், கை கொடுக்கிறார். அப்ப எல்லோரும் பிற மாணவர்களும் தங்களுக்கு கை குலுக்கிக் கொள்கிறார்கள். அங்கு இடம்பெற்ற கை குலுக்கல்களின் எண்ணிக்கை யாது? அப்ப எங்களுக்கு தெரியும் இங்க மொத்தம் 8 பேர் நிற்கிறார்கள். ஏன் 7 மாணவர்களும் 8ஆவதாக நடுவரை நாங்கள் கருதலாம். அப்ப இதுல 8 பேர்ல கை குலுக்கல் என்றால் 8ஆவதால் 7 பேருக்கு, 7ஆவதால் 6 பேருக்கு. இந்த ஒழுங்கில பார்த்தால் 1ல இருந்து 7 வரையிலான எண்களை கூட்டின விடைதான் பெருமானமாக வரும். 1ல இருந்து 7 என்றது 7ஆவது முக்கோண எண். எங்களுக்கு தெரியும் முக்கோண எண் 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, இப்படி வரதான் முக்கோண எண். அடுத்து 5, மேலே இருந்து கிளி ஒழுங்குல கூடிக்கொண்டு போகும். இப்படி 7ஆவது பரம்பரைக்கும் உள்ள முக்கோண எண்ணை காண்பதற்கு என்ன செய்கிறது,
7 8ஆல பெருக்கி 7 8 7 மூலம் 14 14 28 28 28 56 அரைவாசி 2ஆல வகுக்கணும். 2ஆல வகுத்தால் 28 என்பதே கேள்விக்கான விடை ஆகும். நன்று. அதாவது நாங்கள் இப்பொழுது 13வது நுண்ணறிவு பயிற்சியின் முதல் பக்க 9 வினாக்களுக்கும் மிக விரைவாக விடை காணும் விளக்கம் கற்றோம்.